ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். எங்கூட ஹரியண்ணன். தேங்க்யூ. இன்னைக்கு ஆஸ்திரேலியா வெஸ் ஆப்கானிஸ்தான் முடிஞ்சிருச்சு போட்டி. பட் இருந்தாலும் ஒரு குயிக்கா ரிவ்யூ பார்த்துருவோம். அது இல்லாம சிஎஸ்கே பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ரஞ்சி டிராஃபி ஃபைனல் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஒரு போட்டி இருக்கு. எல்லாத்தையும் பத்தி பேசுறோம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்ச பாதியிலேயே முடிஞ்ச மேட்ச் ஆஸ்திரேலியா வெஸ் ஆப்கானிஸ்தான். மழை காரணமா 2 மேட்ச் வந்து 2 பாயிண்ட் கொடுத்து ஆஸ்திரேலியா இப்போ குவாலிஃபை ஆயிட்டாங்க. அந்த போட்டி ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்க போறது, அந்த போட்டி ஃபுல்லா நடந்திருந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா தோத்து இருக்கவும் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகவும் வாய்ப்பு இருந்துச்சா? இல்ல ஆஃப்டர் அந்த ஒரு ஸ்டார்ட்க்கு அப்புறமா அது வந்து ஒன் சைடட் மேட்சா தான் போகும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ரீசன் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய ஸ்டார்ட் வந்துட்டு 100 இன் நோ டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதர்வைஸ் அவங்க வந்துட்டு அந்த ஹெட்னுடைய கேட்ச் மேபி எடுத்திருந்தா ரஷீத் கான் எடுத்திருந்து. அதே மாதிரி இனிஷியலா வந்துட்டு ஷாட்டுக்கும் வந்துட்டு ஒரு கேட்ச் ஒண்ணு விட்டிருந்தாங்க. அந்த 2 கேட்சுமே எடுத்திருந்தா வித்தின் 10 ரன்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு 2 விக்கெட் அவங்க குடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருந்து அது வந்துட்டு ஒரு லாங் ரன் மேட்சா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆஃப்டர் 100 ஃபார் 1 டெஃபினட்டா அது வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட கேம் தான். ஓகே. ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆப்கானிஸ்தானோட ஓப்பனர் குர்பாஸ தான் பெருசா நம்பியிருந்தாங்க. பட் 2 மேட்சுமே அவர் பெருசா எதுவுமே பண்ணல. டக்கு டக்குன்னு வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த குர்பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இனிஷியலா அவங்க வந்து விக்கெட் குடுத்துட்டாலுமே, அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு பேட்டர் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்றுறாரு. ஸோ ஒரு ஸ்கோர வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துர்றாங்க. ஸோ இது எப்படி இருக்கு? இல்ல அதான் நீங்க சொன்ன மாரி வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் வந்துட்டு கிடையாது. ஏர்லி விக்கெட் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் குடுத்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் ஹேண்டர் அந்த ஷெதியூல்லாவா? சரியுல்லா. ஷெதியூல்லா வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு பேட்டிங் அவர் ஆடுனாரு. பட் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு செஞ்சதுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, 2 பார்ட் டைமர்ஸ் வந்துட்டு எஸ். போடும்போது, ஷாட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு பார்ட் டைமர் அவங்க டீம்ல வந்துட்டு ஆஸ்திரேலியால வந்துட்டு மேக்ஸ்வெல் அவங்க வந்து போடும்போது, நெறைய டாட் பால் ஆட்டாங்க. அது என்ன ரீசன்னே தெரியல. கேப்டன் ஆமா. ஷஹீதி. ஷஹீதியும் சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு இவரும் சரி, இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு பெருசா அவங்க வந்துட்டு சான்ஸஸ் அவங்க எடுக்கல. இவங்க வந்துட்டு சான்ஸ் எடுத்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஷஹீதி வந்துட்டு அ கடைசி வரையுமே அவரால ஆக்ஸலரேட் பண்ண முடியல. அரவுண்ட் ஒரு 49 பவுல்ஸ் என்னமோ வந்துட்டு 20 ரன்ஸ் தான் அவர் வந்துட்டு அடிச்சிருந்தாரு. பட் லெஃப்ட் ஹேண்டர் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடம் ஜாம்பா வந்துட்டு ஒரு 2, 3 சிக்ஸ் அவருக்கு கிடைச்சதுனால, அவரு கொஞ்சம் வந்துட்டு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து நம்மளுக்கு பெட்டரா நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஆஸ்திரேலியாவுடைய நியூ பால் பவுலர்ஸ் அ அவங்க வந்துட்டு ஒரு ஹாட் அண்ட் கோல்டாவே தான் இருந்தாங்க அப்டின்ற மாரி தான் நம்ம சொல்லணும். அ ஒரு நல்ல பால், அதுக்கப்புறமா கண்டிப்பா வந்துட்டு கால்ல ஒரு பால் போடுறாங்க. டவுன் தி லெக்ஸ் ஒரு பால், வைட்ல 4 போகுது. நியூ பால் அட்டாக் வந்து நம்ம நார்மலா வந்து ஆஸ்திரேலியாவுடைய நியூ பால் அட்டாக் மாரியே அது ஓகே. கண்டிப்பாவே நம்மளுக்கு தெரியல. அந்த பேஸ் இருக்கு அப்டின்றத தவிர, ஆஸ்திரேலியாவோட மெயினான ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஹார்ட் லென்த்தும், அந்த கன்சிஸ்டன்ட்டா அந்த லென்த்த அவங்க ஹிட் பண்றது தான். பட் அந்த மாரி வந்துட்டு எனக்கு 2 பவுலர்ஸுமே வந்துட்டு போட்ட மாரி எனக்கு தோணல. அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அ ஆப்கானிஸ்தான் வந்துட்டு அந்த ஏர்லி விக்கெட் குடுத்ததுக்கு அப்புறமாவும் அவங்க கேப்பிட்டலைஸ் பண்ணி திரும்ப மேட்ச்க்குள்ள வந்ததுக்கு. பட் டெப்த்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டாரிஷஸ் வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டராவே வந்துட்டு பவுலிங் போட்டாரு. ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆஸ்திரேலியாவுடைய புவர் பவுலிங்க வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணனால, இந்த ஒரு ஸ்கோர் அவங்கனால அடிக்க ஓகே. முடிஞ்சது. அப்படி பார்த்தா இந்த ஆஸ்திரேலியா பவுலிங் அட்டாக் எதிரா நியூசிலாந்தோ, இந்தியாவோ ஆடுனா பெருசா சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கும். இல்ல கண்டிப்பா நம்ம அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்ச நம்ம பார்த்தோம் அப்டின்னாவே தெரியும். இங்கிலாந்து வந்துட்டு 350 எஸ். அடிச்சிருந்தாங்க. அத வந்து திரும்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க வந்துட்டு சேஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு போட்டி ஆமா. போடுவாங்க அவங்க பவுலிங் யூனிட். இவங்க வந்துட்டு சேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அகைன்ஸ்ட் இந்தியாவும் சரி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தும் சரி, அதுவும் மெயினா இந்தியாக்கு அகைன்ஸ்ட்டா இந்தியாவுக்கு வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு 3 குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸ வந்துட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு 350 ரன் நீங்க சேஸ் பண்றீங்க அப்டின்னா, ஓவருக்கு 8 ரன் குடுக்கக்கூடிய மாரி வந்துட்டு பவுலர்ஸ் வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு டெஃபினட்டா கிடையாது. அக்சர் பட்டேலா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், அண்ட் தென் குல்தீப் யாதவா இருக்கட்டும். இவங்கள வந்து நீங்க ஒரு ஓவருக்கு நீங்க 8 ரன் நீங்க அடிக்கணும்னு நீங்க போனீங்க அப்டின்னா, கண்டிப்பா 30 ஓவர்ல அவங்க வந்து உங்கள 5 விக்கெட் எடுத்துருவாங்க. ஓகே. சோ டெஃபினட்டா வந்து இந்தியாக்கு தான் அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியா கூட விளையாடும்போது இருக்கும். ஓகே. நான் ஆப்கானிஸ்தான் பேட்டர் அஸ்மத் ஒமர்சாய். ஸோ ஒரு ஆல் ரவுண்டரா அதுக்கு முன்னாடி மேட்சுமே அந்த 5 பால் விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும். அதுலயுமே ஒரு 40 அடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மேட்சயுமே கடைசி வரைக்கும் நின்னு முடிஞ்ச அளவுக்கு அடிக்க ட்ரை பண்ணாரு. அவரோட இல்ல பேட்டிங் அந்த கொஞ்சம் டெம்பர்மென்ட் தான் எனக்கு புடிச்சிருந்தது. அவரு இனிஷியலா வந்துட்டு பவுண்டரியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 சிக்ஸ்க்கு அப்புறமா தான் அவர் அடிச்சாரு. அ அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி சின்ன கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் சைஸ் ஆஃப் கிரவுண்ட் தான் அது. ஆ ரொம்ப கால்குலேட்டிவ் ரிஸ்க். அவர் எடுத்த ரிஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டிவ் ரிஸ்க். இனிஷியலா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு அவரு. டைம் எடுத்துக்கிட்டு,
ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸா. பேட்டிங்ல வந்து அவர் வந்துட்டு இவ்ளோ பெரிய இம்பாக்ட் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்ட்டா குடுப்பாரு அப்படின்றது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நானும் ஆக்சுவலா வந்து எதிர்பார்க்கல. பட் ஆனா ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா ஆடுனாரு அவரு. ஓகே. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து 3 பாயிண்டோட இருக்காங்க. அந்த பக்கம் ஓகே. சவுத் ஆப்பிரிக்காவும் 3 பாயிண்டோட இருக்காங்க. மேபி சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு எதிரா தோத்தா ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆவாங்களா? அதுக்கு எவ்ளோ சான்ஸ்? ஐ மீன் இந்த பெரிய டிஃபரன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த ஓகே. மாரி. அது ரொம்ப ஃபீபிள் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு காலைல பார்த்தேன் ஓகே. ரிப்போர்ட்ஸ்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 200 ரன்ஸ் மார்ஜின்ல ஜெயிச்சா மட்டும் தான் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே இன்கேஸ் வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த டோட்டல் வந்துட்டு அவங்க வித்தின் 17 ஓவர்ஸ்ல வந்துட்டு அடிக்கணும் அப்படின்ற மாரி. ஸோ ஆப்கானிஸ்தானுடைய இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ட்ரீம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஓகே. அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராபி 2025லயுமே செம பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா. ஆப்கானிஸ்தான் குடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும். இங்கிலாந்து கண்டிப்பா "என்னவா அடிக்கிற? வா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலான்னு" தான் ஆப்கானிஸ்தான கூட்டு போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு ஓவராலா இங்கிலாந்து ஒரு நல்ல டீம் தான். பட் இந்த சீசன் இந்த சாம்பியன்ஸ் டிராபி மட்டும் கிடையாது. கடைசியா நடந்த எந்த வேர்ல்டு கப்லயுமே அவங்களுக்கு பெருசா எடுபடல. அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆப்கானிஸ்தானோட இந்த எழுச்சி எப்படின்னு பார்க்குறீங்க? ஒரு மாரி இல்ல பயங்கரமா வந்துட்டு கண்டிப்பா. இருக்காங்க. அவங்களுடைய கிரிக்கெட் வந்துட்டு எக்ஸ்ட்ரார்டினரியா வந்துட்டு குரோ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபார்மட் வந்து விளையாட ஆரம்பிச்ச இவ்ளோ கம்மியான ஒரு டேஸ்ல அ அவங்க ஜெயிச்ச டீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அண்டு பார்க்கும்போதே சரி. என்னன்னா, அவங்களுக்கு சொந்தமா கிரவுண்ட் கூட கிடையாது. கண்டிப்பா. ஆப்கானிஸ்தான்ல போய் அவங்க ஆட கூட முடியாது. அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வென்யூ வந்து பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தும் அந்த டீம் வந்து பயங்கரமா டெவலப் நெறையா ஆயிருக்கு. அவங்க டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்னுடைய ஹிஸ்டரி அவங்க வந்துட்டு எப்படி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இங்க வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும்போதே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ரீசன் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் இருக்கும்போது, அவங்களுக்கு இருக்கிற அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ்ல அவங்களுடைய கிரிக்கெட் வந்துட்டு அவங்க இவ்வளோ தூரம் அவங்க டெவலப் பண்ணி அவங்க கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதே மாரி அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எங்க மேட்ச் நடந்தாலும், அவங்க வந்து உட்கார்ந்து அந்த ஸ்டேடியம்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஜாய் வந்து அவங்க அத என்ஜாய் பண்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேண்ணே. இப்ப அந்த மாரி சந்தோஷமான விஷயத்துக்குள்ள வரேன். ஐபிஎல் 2025 ஓகே, ஆரம்பிக்க போது. அதற்கு சிஎஸ்கே வந்து இப்போதைக்கு சென்னை வந்துட்டாங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா சென்னை உள்ள பிராக்டிஸ் பண்ற மாரி தெரியலையேண்ணே. எங்கண்ணே இருக்காங்க இப்போ? இல்ல அது ஆல்மோஸ்ட் நாவலூர் உங்களுக்கு ஓகே. ஓஎம்ஆர்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆ ஸோ எல்லா முக்கியமான பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. ஜடேஜா மட்டும் தான் அதுல மிஸ்ஸிங் இந்தியன் அப்டின்ட்டு நான் பிளேயர்ஸ். நெனைக்கிறேன் இந்தியன் பிளேயர்ஸ்ல. மத்த எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் வந்துட்டு அங்க வந்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, தோனி வந்துட்டு எல்லா யங்ஸ்டர்ஸ் கூடயும் நெறைய டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றத நம்ம வந்துட்டு பார்த்தோம். அதுவும் குறிப்பா வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு பிளேயர் விஜய் சங்கர் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் ஸ்ரீதரன் ஸ்ரீராம். ஓகே. ஸ்ரீதரன் ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப தான் சிஎஸ்கே செட்டப்குள்ள வந்திருக்காரு. எஸ். பட் ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங் கோச்சா வந்துட்டு பல வருஷம் அவர் இருந்திருக்காரு. பங்களாதேஷுக்கு ஆமா. இருந்திருக்காரு. ஸோ வந்துட்டு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுலிங் கோச்ச மெயினா வந்து என்ன அப்டின்றது பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து இந்தியா சிஎஸ்கே வந்துட்டு ஒரு 7 மேட்ச் விளையாட போறோம். அ ஸ்ரீதரன் ஸ்ரீராம்க்கு அதுதான் அவருடைய ஹோம் கிரவுண்ட். ஸோ இவருடைய இன்புட்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்டின்றத நான் நம்புறேன். ஓகே. அந்த பிராக்டிஸ் வீடியோ நானும் பார்த்திருந்தேன். அதுல வந்து தோனி பெருசா விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாரு அவரு எப்பவுமே. ஓகே. இதுலயும் பண்ணல. பட் நெறைய சிக்ஸ் ஹிட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அத பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? திரும்ப அதே வருவாரு 4 பாலுக்கு ஒரு 4 சிக்ஸ் அடிச்சுட்டு இல்ல கிளம்பிடுவாரு. இப்ப அதேதான். இப்ப தோனி வந்து நம்ம லாஸ்ட் சீசன்ல பார்த்ததுக்கும், இந்த சீசன்ல நம்ம பார்க்கும்போதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் உடம்பு வந்து போட்ட மாரி தான் நம்மளுக்கு வந்துட்டு ஓகே. தோணுது. அ டாப் ஆர்டர்ல டெஃபினட்டா வந்து விளையாடுவாரா அப்படின்றது தெரியல. கண்டிப்பா அவர் வந்தாரு அப்படின்னா கூட, அந்த ஒரு 10 பால், 20 பால் கேமியோ தான் நம்மனால பார்க்க முடியும். ஸோ அந்த அவருடைய ட்ரெய்னிங்கும் அதுக்கு ஏத்த மாரி அந்த ஸ்டைல்ல எஸ். தான் இருக்கு. அண்ட் அவருக்கு பேக்கப்பா இருக்கிற ஒரே பிளேயர் தான் டீம் எடுத்து வச்சிருக்காங்க. வன்ஸ் பேடி. ஓகே. அண்ட் அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே பிராக்டிஸ்லயே நெறைய விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் குடுக்கப்பட்டது. சோ இப்படி பார்க்கும்போது மேபி தோனி இம்பாக்ட் பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கோ? மேபி இருக்கலாம். பட் இம்பாக்ட் பிளேயரா இருந்தாருன்னா, பேட்டிங்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல வரதுக்கே வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா, அ ஆஸ் எ ஃபேனா வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தோனி வந்து ஆன் கிரவுண்ட் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே ஜெர்சில அவருடைய க்ளவுஸ் போட்டு ரூ. அந்த ஃபீல்டிங் 10,000 பொசிஷன்ஸ டிக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு போறது அவருக்கு. அந்த அவரு அந்த ஃபீல்ட் செட் பண்றது அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நாங்க எல்லாருமே வந்துட்டு ஆசையா இருக்கோம். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாதுன்றத நான் நம்புறேன். ஓகே. சிஎஸ்கே இப்போதைக்கு நாவலூர் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஓகே. பிசிசிஐ ரூல்ஸ் படி அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அதாவது சேப்பாக்ல அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. பட் 2 வீக்ஸ் தான் அங்க இருப்பாங்கன்னு நியூஸ் வந்திருக்குன்னா, மேபி மேக்ஸிமம் அதுக்கப்புறம் உள்ள டிராவல் ஆகி வந்துருவாங்க. அண்ட் இப்போதைக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டியூட்டில இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஜேமி ஓவர்டன் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ மீன் ஆந்தனி எல்லிஸுமே ஆஸ்திரேலியாவுக்காக செம்மையா பண்ணிட்டு இருக்காரு.
அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். எல்லா சிஎஸ்கே மேட்சும் போய் பார்த்துட்டீங்களா? சேப்பாக்ல. இல்ல இந்த சீசன் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சீசன் வந்துட்டு நம்மளுடைய ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ்க்காக எல்லா மேட்சும் வந்துட்டு லைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஐடியா இருக்கிறதுனால, ஓகே. இந்த சீசன்ல வந்துட்டு சிஎஸ்கேவோட ஹோம் மேட்சஸ் பார்க்க மாட்டேன். சிஎஸ்கேவோட எல்லா அவே மேட்சஸும் இந்த சீசன் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியால இருக்கேன். ஆனா அதுக்கே செலவாகுமே நெறைய. இல்ல இங்க பார்க்க முடியாது அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு மேபி ஆர் மேபி நாட். அ தோனி வந்து இன்னும் எவ்வளோ நாள் விளையாடுவாரு அப்படின்றது தெரியல. தோனிக்காக கண்டிப்பா வந்துட்டு டிராவல் பண்றது தப்பில்ல அப்படின்ற மாரி தோணுது. சரி ஓகே. அந்த தோனிய பத்தி நான் பேசிறேன். அவர் ஓகே, வந்து சென்னை என்ட்ரி ஆகுறப்போ ஒரு டீ ஷர்ட்ல வந்து மார்ஸ் கோடோட என்ட்ரி ஆயிருந்தாரு. ஓகே, அந்த மார்ஸ் கோட டீகோட் பண்ணி போட்டிருந்தாங்க. நேத்து அத பத்தி நான் வீடியோல பேசியிருந்தேன். நான் உங்ககிட்டயுமே கேட்கிறேன். ஓகே. அதுல வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ சொல்லுங்க. இந்த வருஷம் தான் கடைசியா? இல்ல திரும்பவும் வந்து ஐபிஎல் ஃபீவர ஏத்துறதுக்காக தலைவன் வந்து வந்திருக்காரா? இல்ல லைக் ஒரு ஒரு சீசனும் வந்துட்டு ஃபீவர ஏத்துறதுக்காக அவரு இது வந்துட்டு ஒரு டாக்டிக்ஸா பண்றாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஒரு சீசன் முடிஞ்சோனயும் அவருடைய பாடி வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தான் அவரு மெயினா அவரு பார்ப்பாரு. ஓகே. இஃப் இன் கேஸ் அவருக்கு வந்துட்டு இன்னொரு சீசன் விளையாட முடியும்னு அவருக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பா இன்னொரு வாட்டி அவர் விளையாடுவாரு. எனக்கு வந்துட்டு திரும்ப அவர் விளையாடணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, சிஎஸ்கே வந்துட்டு 2026ல ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணி, 2026ல வந்துட்டு இந்தியால தான் வேர்ல்ட் கப் நடக்க போது. அதையும் இந்தியா வின் பண்ணி, அப்படி வந்துட்டு ஒரு காம்பினேஷன்ல அவருடைய ஜர்னி முடிஞ்சா நல்லாருக்கும். ஓகேண்ணா. சரி சிஎஸ்கே மேட்ச் ஹோம்ல நடக்குது எதுக்குமே போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு மேட்ச் மட்டும் போங்க. ஆர்ஆர் சிஎஸ்கே மட்டும். ஓகே. எனக்கு கூட நீங்க என்னையும் கூட்டு போங்க. அதனால தான் எனக்கு அந்த மேட்ச்ச மட்டும் கூட்டு போயிருங்க. கண்டிப்பா. அதுக்கு லைவ் வேணாம் நம்ம கேன்சல் பண்ணிருவோம். சரி ஓகே. சரி ஓகே. எனக்கு அடுத்த நியூஸ் வருவேன். ரஞ்சி டிராஃபி ஃபைனல் விதர்பா வெஸ் கேரளா. கேரளா வந்து ஒரு சர்ப்ரைஸ் டீம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருக்காங்க. காலிறுதி 1 ரன்ல வின் பண்ணாங்க. 2 ரன்ல செமி ஃபைனல். இத்தனைக்கும் லீடு மட்டுமே எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் இந்த விதர்பாவுக்கு எதிரான போட்டி ஃபைனல்ல வந்து லீட விட்டாங்க. சோ இப்ப லீட் யார் பக்கம் எடுக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருந்துச்சு. ஓகே. பட் இத்தன வாட்டி நீங்க சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஃபைனல்ஸ்லயும் சரி, செமி ஃபைனல்ஸ்லயும் சரி, அந்த பிரஷர அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்துட்டு எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அத வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் மேட்ச் வந்து முடியல. ஓகே. நான் இன்னைக்கு பார்த்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி விதர்பா வந்துட்டு ஆல்ரெடி 2 டவுன். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட் அப்டின்னுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். என்ன ஆகுது ஓகேண்ணா. அப்டின்னு சொல்லிட்டு. கேரளா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் போயிருக்காங்க. கேரளா வந்து டிராஃபி அடிக்கணும் அப்டின்னா, அதுக்கு இடையில ஒரே ஒரு கேரளா பாய் தான் குறுக்க நிக்கிறான் அப்டின்னு. கருண் நாயர். கருண் நாயர். ஓகே. சோ அதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி இப்ப கருண் நாயர் தான் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. இந்த வீடியோஸ் பார்க்குற சமயத்துல என்ன ரிசல்ட் எங்களுக்கு தெரியல. இப்போதைக்கு கருண் நாயர் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. சோ இப்ப சொல்லிடுங்கண்ணா இந்த மேட்ச் வந்து ரிசல்ட் வருமா? இல்ல டிரா ஆகி விதர்பா தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்ல ரிசல்ட் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 டீம்லயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 4த் டே விக்கெட் ஆயிருச்சு இது. ஆல்ரெடி வந்துட்டு 2 டவுன் வந்துட்டு இப்ப விதர்பா. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு ரிசல்ட்ட நோக்கி தான் போகுது அப்டின்ற மாரி எனக்கு தோணுது. சரி ஓகே. இந்த மேட்ச் ரிசல்ட் வந்துரும். அடுத்த மேட்ச் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025. சோ இந்த குரூப்ப பொறுத்தவரைக்கும் இது இங்க வந்து கடைசி மேட்ச். சோ இதுல இங்கிலாந்து ஒரு வெற்றியோட போவாங்களா? இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி டேபிள் டாப்பர் ஆவாங்களா? அ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் வந்துட்டு நெறைய அட்வான்டேஜ் இருக்கிற மாரி தெரியுது. ஏன்னா, அ பட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நத்திங் டூ லூஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து. பொறுத்தவரைக்கும். இல்ல அந்த எல்லா மாரி மேட்சும் அப்படிதானே ஆடியிருக்காங்க. நத்திங் டூ லூஸ் தான். ஸோ அவங்களுடைய அப்ரோச் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும் அப்டின்ற மாரி தோணுது. பட் டிஃபரண்டான ஒரு டீம் காம்பினேஷனா வந்து பார்க்கும்போது, ஒரு வெல் பேலன்ஸ்டு டீமா தெரியிறது வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதே மாரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஆல்ரெடி வந்து இப்ப குவாலிஃபை ஆயிட்டாங்க. குவாலிஃபை ஆகாம இருந்து, இந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சா தான் குவாலிஃபை ஆவீங்க அப்டின்ற மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சுன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா சொதப்புறதுக்கான வாய்ப்பு ஓகே. இருக்கு. பட் இப்ப வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சொதப்ப மாட்டாங்கன்னு நீங்க நெனைக்கிறேன். முன்னாடி வீடியோல ஒரு இது சொல்லியிருந்தீங்க ஒரு வேர்ட். சவுத் ஆப்பிரிக்கா வந்து முக்கியமான சமயத்துல, டென்ஷனா இருக்கிற சமயத்துல தான் தோப்பாங்க. இந்த மாரி லீக் மேட்ச்லாம் அவங்க ஜெயிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ம். அதான் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் அஸ்வின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இங்கிலாந்து பேட்டிங் ஆர்டர பத்தி. அதாவது நீங்க பேஸ்பால்ன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஆடிட்டு இருக்கீங்க. தனியா ஒரு சிலபஸ் வச்சு. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் அங்க ப்ராப்பர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான். அவன் மட்டும் தான் ரன் அடிக்கிறான். ஜோ ஜோ ரூட். ரூட். அப்படி இருக்கிறப்ப அத ஏன் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. சோ வழக்கமாவே இவங்க அடிக்க தான் போவாங்க. இப்ப நத்திங் டூ லூஸ்ன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல அதான் இப்ப அந்த பேஸ்பால் வந்துட்டு பேக் ஃபயர் ஆகும்போது இதுதான் நடக்கும். இப்ப ரோஹித் சர்மாவுடைய அப்ரோச் வந்து அவர் எடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம எல்லாருக்குமே ரோஹித் சர்மா பிடிக்கும். பட் ரோஹித் சர்மா அவுட் ஆற விதத்த பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்டின்னா, ஒன் டேலயே வந்துட்டு ஒரு 3 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிற ஒரு பிளேயர் வந்துட்டு, டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு ஒரு 30 ரன், 40 ரன்ல அவுட் ஆயிட்டு போம்போது, அது வந்துட்டு ஒரு பெருசா கொண்டாட முடியல. ஸோ இங்கிலாந்துலயே வந்து அந்த மாரி வந்துட்டு அவங்களுடைய பேட்டிங் டெப்த், அவங்களுடைய பேட்டிங் டேலண்ட் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரார்டினரி டேலண்ட் இருக்கு. ஷஹீத் அஃப்ரிதி வந்துட்டு டேலண்ட் இல்லையான்னு கேட்டா, எக்ஸ்ட்ரார்டினரி டேலண்ட். ஒரு நல்ல ஒரு பால 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். பட் ஆனா, அந்த டெம்பர்மென்ட் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுறதுக்கும், 20 ரன்ல அவுட் ஆயிட்டு போறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் தான். ஸோ ஓகே. இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு லாங் இன்னிங்ஸ் பில்ட் பண்றதுக்கு
அதுக்கேத்த மாரி அவங்க வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும். ஓகே. ஸோ எங்களோட ஒப்பீனியன் படி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற மாரி நாங்க சொல்றோம். இல்ல ப்ரோ இங்கிலாந்து சம்பவம் பண்ணுவாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாரு சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஐ மீன் எந்த பிளேயர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். பாய். தேங்க் யூ.